ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஹீரோ எந்த வேலை பண்ணாலும் சரி அதில் கொஞ்சம் ஃபன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதுக்காகவே ஸ்போர்ட்ஸு அப்புறம் வீடியோ கேம்ஸ் இது எல்லாமே அதிகமாக விளையாடுவான். ஏன்னா எந்த விஷயமும் அவனுக்கு ஈஸியாக கிடைச்சா பிடிக்காது. அதில் ஏதாவது கொஞ்சம் பயங்கரமாக போராடி நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவன். ஸோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வேலை வருது. அந்த வேலையும் ஃபன்னாக இருக்கும், அதில் நம்ம த்ரில்லிங்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுறான் விளையாட்டுத்தனமாக. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவனோட வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. அப்போ தான் அவனுக்கு உண்மையாகவே விளையாட்டுத்தனமான த்ரில்லிங்னா என்ன, நிஜமான த்ரில்லிங்னா என்ன அப்படின்றதே புரியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆபத்தான போலீஸ் வேலையை அவன் கண்டினியூ பண்ணானா இல்லையா அப்படின்றத ரொம்பவே த்ரில்லிங்கா, அதே சமயம் காமெடி, சஸ்பென்ஸ் இது எல்லாமே கலந்து காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. காலையில் 6 மணிக்கு அலாரம் அடித்த உடனே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு பொசுகின்னு எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவனுக்கு லைஃப்ன்றது ரொம்பவே ஈஸியாக இருந்தால் பிடிக்காது. ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி நிறைஞ்சதாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் இவனுக்கு ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபன்னு தான் இவனுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இவனுக்கு இந்த ஃபைட்டிங்லாம் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கராட்டே, அதுக்கப்புறம் கத்தி சண்டை, பாக்ஸிங்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவன் நிறைய மெடல்ஸும் வாங்கியிருக்கான். அவனுக்கு நல்லா ப்ளே பண்ணவும் தெரியும். ஸோ டெய்லியும் அவனோட ரொட்டீனே இதுதான். எல்லா கேம்லேயுமே போயிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு கேம் சென்டரில் உட்காந்து கேம் விளையாடுவான். ஸோ அதே மாதிரி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கானுங்க. அவனுங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட பப்ஜி தான் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதில் எல்லாருமே செத்து போயிடுவானுங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் உயிரோட இருப்பான். ஸோ 1vs4 ஆப்பரன் டீமில் 4 பேர் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவனுங்க எல்லாருமே போட்டு தள்ளி சிக்கன் டின்னர் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வேற பேசிட்டே இருக்கானுங்க. உன்னால முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கரெக்டாக அவனுங்க 4 பேருமே போட்டு தள்ளிட்டு இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி இவனுங்க ஃபன்னாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவனோட அப்பா கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, போய் டெலிவரி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகேப்பா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. இவனுக்கு அம்மா இல்ல. ஸோ இதுல வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவன் ஒரு இடத்துக்காக போயிட்டு டெலிவரி பண்ணிட்டே இருக்கான். அப்போ இவனுக்கு தெரிஞ்ச சலூன் கடை லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்னடா மண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் சாயம் அடிக்கணும் போல, வரியா நான் அச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஆண்டி இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்துட்டு அந்த கேம் விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்கான். அவனுங்க விடாம கூப்பிட்டே இருக்கானுங்க, சீக்கிரமா வாடா இங்கெல்லாம் நாங்க தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் பாத்தீங்கன்னா சரி இரு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அங்க ரோட்டோரமா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஒருத்தன் ஒரு பாட்டில் எடுத்து அந்த இன்னொருத்தனோட தலையில அடிச்சிட்டான். என்ன சண்டை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே வந்து பார்க்கும்போது வயித்துல வேற இந்த பக்கம் அவன் குத்திட்டான். யோயோ என்னையா பண்ற, கொஞ்சம் பொறுமையா இரு, அவனுக்கு வயித்துல அடிபட்டு இருக்கு தெரியல, ஏதோ போனா போது சும்மா சண்டை போடுறீங்கன்னு பார்த்துட்டு ஓரமா இருந்தா இப்படி பண்ணிட்டு இருக்கா, நீ யாரு ஓடு அந்த பக்கம், இல்லைன்னா உன்னையும் குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி ஃபைட்டிங்லாம் பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, நிறைய மெடல்ஸ்லாம் வேற வாங்கி வச்சிருக்கான். ஸோ அப்படியே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில் அவனை காட்டி அவனை அப்படியே படுக்க போட்டுறான். அப்போ அவனோட காலை அப்படியே பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு முன்னாள் குற்றவாளி. அவனோட காலில் வந்துட்டு ஒரு ட்ராக்கிங் டிவைஸை பொறுத்திருக்காங்க. ஓஹோ அப்படின்னா இவன் குற்றவாளினா இவர் போலீஸா? ஐயோ சார் உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லும்போது இல்லப்பா ஒன்றும் ஆகல, அதுவும் இல்லாம இப்போ நீங்க இந்த இடத்துல இவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி ரத்த வெள்ளத்திலே பேசுறாரு. இவனும் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போறான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவனை கௌரவிக்கிறதுக்காக ஒரு விருதுலாம் வேற கொடுக்குறாங்க. போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், முன்னாள் குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு விருது கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் குற்றவாளிகள் எல்லாருக்கும் அப்படியே காலில் அந்த ட்ராக்கிங் டிவைஸை பொறுத்து அவங்கள வெளியே சுத்த விட்டுருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் என்னென்ன பண்றாங்க எங்க போறாங்க அப்படின்றத 24 மணி நேரமும் ஒருத்தர் வாட்ச் பண்ணணும். அதுக்காகவே போலீஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் தான் இவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சார் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கேளுங்க சார் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். அது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சிங்கல்ல, அப்ப அங்க அடிபட்ட நிலைமையில ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார்ல, ஆமா அவரு எங்க டீமை சேர்ந்தவர் தான். எங்க டீம்ல வேற ஆட்கள் ஆல்ரெடி ரொம்ப கம்மியா இருந்தாங்க. இப்போ அவருக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால எங்க டீம்ல வேற ஒரு ஆள் குறையா இருக்குது. அதனால நீங்க எங்களோட டீம்ல வந்துட்டு இந்த வேலையை பார்க்க முடியுமா, இந்த முன்னாள் குற்றவாளிகளை வாட்ச் பண்ணக்கூடிய இந்த வேலையை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கறான். சரி சார் இந்த வேலையில ஏதாவது ஃபன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்குன்னா ஒண்ணுமே புரியல. என்னப்பா சொல்ற ஃபன்னா, இதுல எப்படிப்பா ஃபன் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரு பேசிட்டு இருக்கும்போது இவனும் யோசிச்சுட்டே இருக்கான். ஃபன்னா இருந்தா நல்லா இருக்கும் சார், ஃபன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபன்னு தானே முக்கியம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே சார் நான் எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நான் முடிவை சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருக்காரா, அதுல இந்த மாதிரி முன்னாள் குற்றவாளிகள்லாம் இருக்கானுங்கல்ல, அவங்க எல்லாருமே 24 மணி நேரமும் எங்க போறானுங்க என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்களோட காலில் போட்டிருக்க அந்த ட்ராக்கிங்
ட்ராக்கிங் டிவைஸ் மூலமா நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், இதாண்டா வேலை, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுங்களும் நான் யோசிச்சு பார்த்துட்டு, டேய் மச்சான் நீ ட்ரை பண்றா, கண்டிப்பா உனக்கு செட் ஆகும்டா, ஏன்னா உனக்கு அதிகமா ஸ்போர்ட்ஸ் தெரியும், நீ நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வச்சிருக்க, ஸோ கண்டிப்பா நீ இந்த போலீஸ் வேலையை ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நைட் அவனோட அப்பா கிட்டயும் போய் கேட்கறான், அப்பா இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஒரு வேலைக்கு கேட்டிருக்காரு, நான் போலாமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ இவ்வளவு நாளா எந்த வேலைக்கும் போகாம முழுக்க முழுக்க உன்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருந்த, ஸோ அந்த ஸ்கில்லை நீ எதுலையாவது ஒன்று பயன்படுத்தணும்னா அது இந்த மாதிரியான துறையில தான் கரெக்டா இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாருடா அப்படின்ற மாதிரி அவரும் அலோவ் பண்ணிடுறாரு. இவனும் ரொம்பவே ஹாப்பியா பாத்தீங்கன்னா டேரக்டா அந்த வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மேனேஜர் இருக்காருல, அவரும் வந்துட்டு அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த கோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு நம்ம ஹீரோவை. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஷிஃப்ட் மாத்தி மாத்தி இந்த மானிட்டரை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது மூலமா தான் அந்த முன்னாள் குற்றவாளிகள் எல்லாருமே எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம ஹீரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றவாளிகள் எல்லாருமே அவங்களோட காலில் தானே அந்த ட்ராக்கிங் டிவைஸை பொறுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க எப்பயுமே அடிக்கடி சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். 30% கீழே அவங்க வரவிடவே கூடாது. ஒருவேளை அவங்க அந்த ட்ராக்கிங் டிவைஸை பார்க்காம இருந்து அதுல 30% கீழே வந்துருச்சுன்னா உடனே வந்துட்டு இவங்க அந்த ட்ராக்கரை மாட்டி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களோட ட்ராக்கிங் டிவைஸ்ல கொஞ்சம் சார்ஜ் கம்மியாயிருச்சு, 30% கீழே வந்துருச்சு, நீங்க உடனே போயிட்டு சார்ஜ் போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நம்ம ஹீரோட வேலை. சப்போஸ் இவங்க பேசுறத அந்த குற்றவாளி கேட்கற மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நேர்ல போயிட்டு அவங்கள பிடிக்கணும். ஸோ இதுதான் இவங்களோட வேலை. நம்ம ஹீரோவுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சொல்லிட்டு அவனை ஒரு சேர்லையும் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த வேலை ஃபன்னா இருக்கும்னு நினைச்சு வந்திருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. என்னடா இது, யாருக்குமே சார்ஜ் குறையவே இல்லை, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த மானிட்டரே பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளியோட சார்ஜ் வந்து 30% கீழே குறைஞ்சிருச்சு. அவங்க சார்ஜ் போட மறந்துட்டாங்க போல. உடனே இதை பத்தி அந்த குற்றவாளிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், சார்ஜ் போட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கால் பண்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா இவன் சொன்னதை கேட்காம, ஏய் சார்ஜ் போட முடியாது, என்னடா பண்ண முடியும் உன்னால அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிட்டு போனை கட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோக்குனா கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அவனோட மேனேஜர் இருக்காருல்ல, அதான் வேலைக்கு சேர்த்து விட்டவர், அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். உடனே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. நிறைய சேஃப்டி ஜாக்கெட், அதுக்கப்புறமேட்டு வாக்கி டாக்கி, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அப்ப கூடவே இந்த கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கும்ல, அதையும் அவன் பாக்குறான். வாவ் இதெல்லாம் சூப்பரா இருக்குது, நான் படத்துல தான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், நான் நட்சத்திரத்துல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வேலை தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம், நான் அனாவசியமா யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த மேனேஜர் கூட சேர்ந்து அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டான். பட் அவனோட வீட்டில் பாத்தீங்கன்னா வெளியிலேயே ஒரு ஜன்னல்ல மட்டும் இரும்பு கம்பி போட்டுருக்கு, இன்னொரு ஜன்னல்ல இரும்பு கம்பியை காணும். ஸோ இதை பார்த்தே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சார் போலீஸ்காரங்களாம் வந்தாங்கன்னா அவன் தப்பிச்சு போறதுக்காக தான் இந்த ஜன்னல்ல இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை மட்டும் கழட்டியிருக்கான். அதனால இப்போ நம்ம ரெண்டு பேருமே முன்னாடி டோர் வழியா போய் நின்றோம்னா அவன் இந்த பக்கமா ஈஸியா தப்பிச்சு வந்துருவான். அதனால நீங்க போயிட்டு முன்னாடி டோரை தட்டுங்க, ஒருவேளை அவன் ஜன்னல் வழியா தப்பிச்சு வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்க இருந்து அவனை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியா அவருக்கும் நல்லா படுது. உடனே போயிட்டு இவர் முன்னாடி போயிட்டு டோரை தட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா அவன் அங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இதனால அவரும் கதவை தரடான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துக்கு மேல அவன் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி பின்னாடி அந்த ஜன்னல் வழியா தான் தப்பிச்சு ஓடுறான். அப்போ கூடவே கையில கத்தியையும் எடுத்துட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா நிக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு அவன் குத்த வரும்போது உடனே நம்ம ஹீரோவா அவனை படக்கூடாத இடத்துல அடிக்கும் போது அவனும் அப்படியே அதை எத்த பிடிச்சிட்டு நிற்கும் போது, ஆஹா இந்த எலக்ட்ரிக் டிவைஸை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே அவன் மேல அந்த எலக்ட்ரிக் டிவைஸை யூஸ் பண்றான். உடனே அவனும் பாத்தீங்கன்னா படுத்துட்டான். அப்புறம் மேல இருந்து அந்த மேனேஜரும் நடந்து வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பரவாயில்ல ஈஸியா பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேனேஜரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிம். சோ இப்படியே நம்ம ஹீரோவும் அவனோட வேலையை கண்டினியூவா பார்க்க ஆரம்பிக்கிறான். எந்தெந்த குற்றவாளிகளோட ட்ராக்கிங் டிவைஸ்ல எல்லாம் 30% கீழே வருதோ சோ அப்பெல்லாம் அவங்க சார்ஜ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இவனும் நம்ம கிம்மும் பாத்தீங்கன்னா நேர்ல போயிட்டு அந்த குற்றவாளியை பிடிக்கிறாங்க. இதே மாதிரி வேலையெல்லாம் போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிம் வந்து ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாரு. அதனால வாப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா, நம்ம இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வரான். நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பாடு ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிம் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, சார் நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவாப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னோட கார் ஓரமா தான் நின்றுச்சு. பட் இருந்தாலும் பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து இடிச்சிருச்சு என் மேல. அதனால என்னோட கார் அப்படி நசுங்கிருச்சு. என்னோட காலையும் என்னால மூவ் பண்ணவே முடியல. கூடவே என்னோட காரும் பத்திட்டு எரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி 10 வயசுலயே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு என்னை காப்பாத்துறதுக்காக எங்கேயோ இருந்து ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அன்னைக்கு அவர் காப்பாத்தலைன்னா நான் உங்க முன்னாடி வந்து இப்படி பேசியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், நானும் இவரை மாதிரியே ஒரு போலீஸ்காரரை காப்பாத்தி என்ன மாதிரி அன்னைக்கு ஆபத்துல இருந்தா நிறைய பேரை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட போதாத காலம் யாரையுமே என்னால ஓடி போய் எல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்பே என்னோட காலையும் பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு. அதனால என்னால ஓட முடியாது. ஸோ நான் உட்காந்த இடத்துல இருந்தே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா குடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க கூட குடிக்கல. ஏன்னா அவனுக்கு குடிக்கிற பழக்கமும் இல்ல. சார் நீ இதுக்கப்புறம் நீங்க எங்க எல்லாருக்குமே ஒரு அண்ணன் மாதிரி, எங்களுக்கு அண்ணனா இருப்பீங்களா, இருந்தா இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இலத்தலையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு ஃபுட்டை கொடுக்குறானுங்க. அவரும் சரி
ஓகே நான் உங்களுக்கு அண்ணனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே மொத்தமா சாப்பிட்டுறாரு. இப்படி இவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கைதிகளோட அந்த ட்ராக்கர் எல்லாத்தையுமே மத்த ஆபீசர்ஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. சோ அதுல ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா 2 குற்றவாளிகளோட ட்ராக்கர் வந்துட்டு 30% கீழே வந்துருச்சு. இவங்க கால் பண்ணாலும் அவங்க கால் எடுக்க மாட்டாங்க, அதை ரீசார்ஜ் பண்ண சொன்னா. சோ வேற வழி இல்லாம உடனே இதை பத்தி மேனேஜர் கிம்முக்கு கால் பண்ணி சொல்றாங்க அந்த ஆபீசர். உடனே அவரும் இதை கேட்டுட்டு சரி ஓகே நான் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன், நான் ஒரு குற்றவாளியை போய் பாத்துக்கிறேன், நீங்க இன்னொரு குற்றவாளியை போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேரையும் கூட்டிக்கிட்டே இவங்க கார்ல போறாங்க அந்த இடத்துக்கு. சோ வெளியே போய் அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வார்ன் பண்ணிட்டு போறாரு. இங்க பாருங்கப்பா, நாங்க இப்போ ஒரு முன்னாள் குற்றவாளியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். சோ நீங்க எதுக்காகவும் காரை விட்டு இறங்கிறாதீங்க, அது உங்களோட உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களும் சரி ஓகே சார் நாங்க உள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் கிம்மும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளியை தேடி போறாங்க. பட் அப்படி போகும்போது ஒரு விஷயமே தெரிய வருது. அது என்னன்னா அந்த குற்றவாளி அவனோட கால்ல மாட்டிருந்தா அந்த ட்ராக்கரை பாத்தீங்கன்னா உடைச்சிருக்கான். கடைசியா அவன் இந்த இடத்துல தான் இதை கழட்டி போட்டிருக்கான். பட் இந்த இடத்துல நிறைய ரோடு வேற பிரியுது, அவன் எங்க போயிருப்பான், இந்த பக்கம் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி குழப்பத்துல கிம் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். சார் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ட்ரோன் இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணி அந்த குற்றவாளி எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இது அவருக்கும் நல்ல ஐடியாவா படுது. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவனோட ட்ரோன் ஆப்ரேட் பண்ண சொல்லி அப்படியே மேல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட மொத்த வியூமே இப்ப தெரியுது. சோ இது மூலமா அந்த குற்றவாளி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. அவன் அப்படியே ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம கிம்மோ சரி ஓகே நான் ட்ரோன்ல இவனை பார்த்துட்டு இவன் எங்கெங்கெல்லாம் போறான் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ போய் அவனை பிடிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டே இருக்குது. சோ ஒரு கடத்துக்கு மேல அந்த கிம்மு பாத்தீங்கன்னா நீ இப்ப இருக்கிற இடத்துல இருந்து 2 பில்டிங் தாண்டிட்டுனா அவனை பிடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லும்போது இவனும் 2 பில்டிங் தாண்டி போய் பாக்குறான். அந்த இடத்துல அந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டோட வீட்டு டோரை வந்து தட்டிக்கிட்டே இருக்கான். ஹலோ சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ உங்க ஃப்ரெண்டோட வீட்டை போய் தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் நீ யாரா, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு, நான் இப்ப இருக்கிற கடுப்புல அவனை என்ன பண்ண போறேன்னே தெரியல, அதை தடுக்கிறதுக்காக நீ வந்த உன்னையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது இவன் அப்படியே பயங்கரமா சண்டை போட்டு அவனை எப்படியே கீழே தள்ளி பிடிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம்முக்கும் சொல்றான் சரி இப்போ எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த குற்றவாளி எழுந்துட்டு அப்படியே அவனோட கையில வச்சிருந்த கத்தியை வச்சு கழுத்தை அப்படியே குத்துற மாதிரி நிக்கிறான். டே பொறுமையாடுறா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் கிம்மோ அதெல்லாம் கேட்டுட்டு ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. சார் அவன் கத்திய கழுத்துல வச்சு மிரட்டிட்டு இருக்கான் சார், நான் இங்கிருந்து போலைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஓகே ரிலாக்ஸ் ஆயிரு, நான் இப்ப சொல்ற எல்லாத்தையுமே அவங்க கிட்ட அப்படியே சொல்லு. சார் உங்களுக்கு ஏதோ இன்னைக்கு ஒரு கெட்ட நாளா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு போல, ஏன் உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசும்போது கரெக்டா இதை பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த குற்றவாளி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சார் இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் சரி எங்க கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்போ முன்னாள் குற்றவாளியா இந்த ட்ராக்கரை மாட்டிக்கிட்டு நீங்க வெளியே சுத்திட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க 20 வருஷம் ஜெயில இருந்ததுக்கான அர்த்தமே இல்ல, நீங்க அப்பவே இறந்து போயிருக்கலாமே, எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி வெளியெல்லாம் வந்து கடைசியா இப்படி நீங்க சாகணும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க என்ன 24 மணி நேரமும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதாண்டா பிரச்சனையே. என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்றதுக்கு கூட்டு போனான். அப்ப நான் ஒரு முன்னாள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக என்னோட கால்ல இருக்கக்கூடிய ட்ராக்கிங் டிவைஸா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் காட்டினா தெரியுமா, எனக்கு அது எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு, அதுக்காக தான் நான் இப்ப அவனை பழி வாங்குறதுக்காக கொலை பண்றதுக்கு வந்திருக்கேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிம்மும் பாத்தீங்கன்னா அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சார் உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நீங்க 20 வருஷமா அந்த ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இப்ப வெளியே வந்திருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க இந்த கொலையை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க காலம் முழுக்க மறுபடியும் ஜெயில தான் இருக்கணும், அதனால பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே இவங்க எல்லாருமே கலாய்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ட்ராக்கரை நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம், அப்புறம் நீங்களும் ஒரு சகஜமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் மத்தவங்க மாதிரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், அந்த கத்தியை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா மனசு மாறிட்டான், தற்கொலை பண்ணிக்காம அந்த கத்தியையும் எடுத்துட்டான். சோ இந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அவனே அறியாம செம்மையா ஒரு ஃபீல் வருது, ஒருத்தனோட உயிரை நம்ம காப்பாத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவன் விளையாட்டுத்தனமா இருந்திருப்பான், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த பண்ணது அவனாலே நம்ப முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போறான். அந்த இடத்துல அவனோட அப்பா வந்து டிவியை பார்த்துட்டு இருப்பாரு. சோ எப்படா வேலை எல்லாம் போகுது அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குதுப்பா, அதுவும் இல்லாம என்னோட மேனேஜர் இருக்காருல அவர்லாம் வேற லெவல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க நியூஸ் ஒன்று என்ன ஓடுதுன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கற்பழிப்பு கேஸ்ல ஜெயிலுக்கு போனவன் மறுபடியும் ஒரு ட்ராக்கரை பொறுத்திட்டு வெளியே வரான் போல. சோ அவனை வந்துட்டு எல்லாருமே இதுக்கப்புறம் நல்லா வாட்ச் பண்ணணும், அந்த ட்ராக்கிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளியோட போட்டோவையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் கிம் இருக்காருல, அவர் வந்துட்டு அவருக்கு மேல இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மேடம் ஆல்ரெடி எங்க டீம்ல ஆட்கள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க, இப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய ட்ராக்கர் பொருத்தப்பட்ட முன்னாள் குற்றவாளிகளை எங்களை கண்காணிக்க சொன்னீங்கன்னா நாங்க மட்டும் என்ன பண்றது, ஆல்ரெடி எல்லாருமே ஓவர் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கோம் கம்மி ஆட்களை வச்சுட்டு, அதனால எங்க டீமுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்களை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகே நான் மேல இடத்துல பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கமா ஒரு சலூன் கடைக்கு போவான்ல, அந்த இடத்துல கூட ஒரு லேடி வேலை பார்ப்பாங்க. சோ அந்த கடைக்கு
கடைக்கு அவன் போறதுக்கு முன்னாடி உள்ள இருந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வெளியே போறான். அவன் வேற யாரும் கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த டிவில பாத்திருப்பான்ல, கற்பழிப்பு கேஸ்ல ஒருத்தன் மாட்டிருக்கான், அவன் இப்போ ட்ராக்கர் பொருத்தப்பட்டு வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளி தான் இவன். ஸோ இவனை ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் கேட்குறாங்க, என்னப்பா மறுபடியும் கலர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஷார்ட் ஹேர்லாம் வச்சுட்டு இவன் வெளியே நடந்து வரான். அது மட்டும் இல்லாம வெளியே போனவன் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குற்றவாளியை பார்த்திருப்பான்ல, முன்னாள் குற்றவாளி, அவனை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு கடைக்கு போயிட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு லேடி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வலிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். அவங்கள வேணும்னு டச் பண்ற மாதிரிலாம் தெரியுது. அதனால இவன் அப்படியே தூரமா இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம தூரமா இருந்து வாட்ச் பண்ணது போதும், இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கே போயிட்டு அந்த மானிட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேரக்டா ஆஃபீஸ் போயிட்டு அதுல வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த குற்றவாளி எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் திடீர்னு வேற எங்கேயோ வேகமா போற மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் சந்தேகப்பட்டு அவனோட மேனேஜர் கிட்ட சொல்றான், சார் இப்பதான் நான் அந்த குற்றவாளியை பார்த்தேன், அவன் மறுபடியும் பொண்ணுங்க கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிற மாதிரி தெரியுது, நான் அதனால அவனை ஃபாலோ பண்ணி போறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேடா இருடா, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கும் அவருக்கு கால் பண்ணி எங்க போறீங்கன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா கால் பண்றாரு. ஆனா அவன் என்னன்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒழுங்கா என்ன கண்காணிக்கிறத விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசுறதுல ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே பாத்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பட் அந்த இடத்துக்கு போகும்போதே அவன் வந்து ட்ராக்கரை கட் பண்ணிட்டான். உடனே பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்ம ஹீரோவுக்கு ரியலைஸே ஆகுது, காலையில் தானே அந்த சலூன் கடைக்கார லேடியோட கடையில இருந்து இவன் வெளியே வந்தான், ஒருவேளை அந்த லேடி கிட்ட இவன் ஏதாவது தப்பா நடந்துக்கு போறானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க ஓடுறான். போய் பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே தான் அவங்க கிட்ட அவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் ஓடி போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு உள்ள போயிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். பரதேசி, நீலாம் உயிரோட இருக்கிறதுக்கே தகுதியா இல்லாத ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோபம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அழகா கைது பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேடி அழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீன்ல கிம் வந்துட்டு ஒரு மீட்டிங்ல இருப்பாரு. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அங்க நிப்பான். சார் ஆக்சுவலா நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன் சார், நான் இதுலயே இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்க, இதுக்கப்புறம் நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய சூட்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் நிறைய டீம் எல்லாம் கூட்டிகிட்டு இவங்க ஜெயிலுக்கு போறாங்க ஒரு இடத்துக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி கற்பழிப்பு கேஸ்ல மாட்டி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஜெயிலே இருந்துட்டான். அதனால இப்போ அவனோட காலில் ட்ராக்கரை பொறுத்தி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் ஆளை பார்க்கவே அப்படியே பயங்கரமா இருக்கான், ரொம்ப ஹைட்டாவும் வெயிட்டாவும் நல்ல பாடியாவும் இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனை வச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டே இருக்கான், அவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ராக்கர்லாம் பொறுத்திட்டு அவனோட வீட்டுக்கும் அவனை சேஃபா கூட்டிட்டு போவாங்க. பட் அந்த நேரம் பார்த்து நிறைய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தங்கறது சேஃப் இல்லைன்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்டுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் இவன் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா அதனால இவனை ஃபர்ஸ்ட் போய் தூக்குல போடுங்க, இவன மாதிரியான ஆட்களுக்குலாம் எதுக்காக வாழ்க்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அவனோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து மீட் பண்றான். என்னடா மச்சி எப்படி இருக்க, இந்த கோட்டை போட்டுக்கோ, அதுவும் இல்லாம நீ ஜெயில இருக்கும்போது நான் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுனல, அதுல இருக்கிறதெல்லாம் படிச்சு பாத்தியா, அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே தான், இப்போ ஆரம்பிக்கலான்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படி என்ன பிளான் போட்டிருக்கானுங்கன்னு தெரியல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நேத்து ஒருத்தனோட காலில் ட்ராக்கரை பொறுத்துனாங்கல்ல, அந்த முன்னாள் குற்றவாளி எங்கேயோ போற மாதிரி தெரியுது. சரி ஓகே, இவன் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். ஸோ அந்த முன்னாள் குற்றவாளியோட பேரை நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் போகும்போது அவன் ஒரு பெரிய மாலுக்கு போறான். அதுக்கப்புறமேட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங்க்கு போறான். ஸோ அந்த பார்க்கிங்ல ஒரு காருக்குள்ள ஏறிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலா இவங்களோட பிளானே என்னன்னா, இந்த ஜாக்ன்றவன் இதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுனால தானே அவனை ஜெயில போட்டிருப்பாங்க. ஸோ அதே தப்ப அவனை மறுபடியும் பண்ண வைக்க போறானுங்க போல. அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து இன்டர்நெட்லயும் போட்டு அது மூலமா காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அல்பத்தனமான ஜென்மங்க போல இவனுங்க. இது எல்லாத்துக்குமே இப்ப ஹெட்டா இருக்கிறது ஜாக்கு கூட கார்ல உட்காந்து பேசுறான்ல ஒருத்தன், அவன் தான். என்னடா இந்த டீலிங்க்கு நீ ஓகேவா, அந்த மாதிரி ஒரு வீடியோவை நீ எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் டீல் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த ஜாக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அப்படியே அண்டர் கிரவுண்ட் முழுக்க தேடுறான், எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்கும் கண்டுபிடிச்சிட்டான், என்னோட ட்ராக்கரை யூஸ் பண்ணி தான் இங்க வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காரையும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா வெளியில ஃபுல்லா பிளாக்கா இருக்கிறதுனால உள்ள இவனுக்கு உட்காந்துட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட நம்பரை அவன் நோட் பண்ணிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவால அந்த ஜாக்கை கண்டுபிடிக்க முடியல. உடனே இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிம் கிட்டயும் சொல்றான். சார், நான் இந்த பார்க்கிங்ல ஒரு வண்டி தான் பாத்திருக்கேன், ஆனா அது ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, எல்லாம் பிளாக்கா தெரியுது, உள்ள யாரு இருக்காங்க என்னென்னலாம் தெரியல, ஆனா இந்த மால் குள்ள தான் இங்கே இருக்கான், நீங்க வேணா அவனுக்கு கால் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் கால் பண்ணி கேட்கிறாரு. ஆமா ஜாக், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு மாலுக்கு வந்திருக்கேன் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க இப்போ அங்க எதுக்காக போயிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க சாப்பிடுறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு இவன் அந்த கடையில போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா டக்குன்னு
டக்குன்னு அந்த சாப்பாடு கடைக்கு போய் பார்க்கும்போது அங்க அவன் இருக்கான். ஓகே சார், நான் அவனை பார்த்துட்டேன், அவன் எந்த தப்பும் பண்ணல, ஒரு கடையில் தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நம்பிடுறாங்க இவனை. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து அந்த ஜாக் டீலிங் போட்ட விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் தெரியாது. அப்புறம் இவங்க 2 பேருமே ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காப்பாற்றிருப்பான்ல ஒரு முன்னாள் குற்றவாளி கிட்ட இருந்து, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. ஸோ நம்ம கிம்மும் அவரை பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணி வரவேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு, ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளவுஸ். இப்போ அடுத்த சீனில் அந்த ஜாக்கும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணை கடத்திக்கிட்டானுங்க. இப்போ அதுக்கப்புறம் அவகிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்றது தான் அவங்களோட வேலை. பட் இருந்தாலும் இது அவனுக்கு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா போலீஸ் தெரிஞ்சுப்பாங்க, ஏன்னா அவனோட காலில் ட்ராக்கர் இருக்குது. அதனால இந்த போலீஸ்காரங்களை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இன்னொரு முன்னாள் குற்றவாளி பிடிச்சிருப்பான்ல, அவங்ககிட்டயும் ஹெல்ப் கேட்கறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா சம்மதிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ ஜாக்கை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அப்போ அங்க பாத்தீங்கன்னா நிறைய அடியாட்கள் இருப்பானுங்க போல, அவனுங்க கிட்ட நம்ம ஹீரோ இப்போ மாட்டிக்கிட்டான். இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரும் நம்ம கிம்மோ சேர்ந்து இன்னொரு முன்னாள் குற்றவாளியை தேடி போயிருப்பாங்க. அவனோட பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கேயும் நிறைய அடியாட்கள்லாம் இருக்காங்க. சோ இந்த மாதிரி அந்த ஜாக் பரதேசி எடுக்க போற அந்த வீடியோக்காக போலீஸ்காரங்களை இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் லாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனுங்க எல்லார்ட்டையுமே. இன்னொரு பக்கம் நம்ம கிம்மோ அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம் நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குற டிவைஸ்லாம் வச்சுக்கிட்டு. பட் அவர் தலையில பயங்கரமா அடி வாங்குறதுனால அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம கிம்முக்கும் பயங்கரமான அடி விழுந்துருச்சு. அவரும் அப்படியே விழுந்து கிடக்குறாரு கீழே. இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருந்த அந்த ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படியே அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி இப்போ அந்த ஜாக் பரதேசி எங்க இருக்கான்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிட்டான். உடனே அந்த இடத்துக்கும் அவன் வேகமா ஓடுறான். அங்க ஏதோ ஒரு பொண்ணோட குரல் வேற கேக்குது. எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ஒரு இரும்பு கம்பி இருக்கும், அதையே கையால உடச்சு தூக்கி போட்டுட்டு வேகமா உள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல அந்த ஜாக்கோட ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஜாக்கு கூடயும் இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரிலாம் இல்ல, அவன் ரொம்பவே பலசாலியா இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அவனை எப்படியோ அடிச்சு கீழே தள்ளிட்டு அப்படியே அந்த பொண்ணுகிட்ட வந்து பாக்குறான். உன்னை காப்பாத்திட்டமா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு இவனுக்கு பின்னாடி பார்த்து அழுகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ஜாக் மறுபடியும் எழுந்துட்டான். ஒரு கத்தியை வச்சு நம்ம ஹீரோட வயிற்றிலே குத்திட்டு அவனை கொல்றதுக்காகவும் வருவான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ எப்படியோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல. எப்படியோ நம்ம ஹீரோவோட கஷ்டம் எதுவுமே வேஸ்டா போல. அந்த பொண்ணு நல்லபடியா காப்பாத்திட்டான். பட் இருந்தாலும் அவனோட உயிருக்கு தான் கொஞ்சம் இப்படி ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. அப்படியே பயங்கரமா கத்துறாரு அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கிட்டலாம். என்னங்க என்னோட பையன் இப்படி இருக்கான், அவன் ஆக்சுவலான போலீஸ் கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது அவங்கிட்ட நீங்க எப்படி இவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்கலாம், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே கான்சியஸ்க்கு வந்துட்டு, அப்பா கத்தாதீங்க, இதுக்கு நானே தான் போனேன், அதுவும் இல்லாம மத்தவங்களாம் என்ன நாங்க மத்த போலீஸ் ஆபீசர் அப்புறம் கிம்முக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவர் ஸ்பாட்ல இறந்துட்டாரு. இது இறந்துட்டாரா? சரி கிம்முக்கு என்னாச்சு? அவருக்கு கழுத்துல ஒரு ஃபிராக்சர் ஆயிருக்கு, ஸோ அதனால அதுல இருந்து அவர் குணமடைஞ்சு வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அழுகுறான். இப்பதான் அவரே சரியாகி வந்தாரு, அதுக்குள்ள அவரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறான். அப்புறம் அவரோட ஃபியூனர்லாம் நடக்குது, அதை போய் அவன் அட்டென்ட் பண்றான். அந்த நேரத்துல அங்க ஒரு லேடி வராங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்றாங்க. நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஒரு பொண்ணை காப்பாத்தினீங்களா தம்பி, அவளோட சித்தி தான் நான், ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க காப்பாத்தலைன்னா அவ என்ன ஆயிருப்பானே தெரியல, அதுவும் இல்லாம அவ நிறைய சொல்லி புலம்பிட்டே இருக்கா, வீட்டை விட்டும் வெளியவே வரமாட்டா, வெளியே வந்து ஆம்பளைங்களை பார்த்தாலே பயமா இருக்குதுன்னு சொல்றா, உங்க பேரை சொல்லும் போது மட்டும் தான் கொஞ்சமாவது தைரியமா இருக்கா, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்புறம் இந்த லெட்டர் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், இது அவ தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அவன் படிக்கும்போது அப்படியே அவனுக்கு கண் கலங்கிருது. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி என்ன எழுதியிருக்கானா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு, என்னோட வாழ்க்கையே முடிய போகுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த நேரத்துல நீங்க கடவுள் மாதிரி, கடவுள் கூட நிஜமா வந்து அப்படி காப்பாத்துவாரான்னு தெரியல, ஆனா நீங்க காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் வருது, நம்ம ஒருத்தங்களை காப்பாத்தினா அவங்க நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ற ஃபீலே வந்து வேற அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். இது வரைக்கும் அவங்க கிட்ட வந்து யாருமே இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிம் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்காரு, ஏன்னா அவரோட கழுத்து வந்து ரெக்கவர் ஆகணும். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்றானா, அந்த ஜாக் பரதேசி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது, அவன் மறுபடியும் இதே மாதிரி வேற ஏதாவது தப்பு பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த போலீஸ்காரங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது சீக்கிரமா அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கிம் வந்து விட மாட்டாரு. டே வேணாண்டா, இதுக்கு முன்னாடியே போய் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா அவன் மாட்டுவான், அதான் போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்கல்ல, நீ எல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு, டே இங்க பாருங்க, கொஞ்சம் நான் சொல்றது கவனமா கேளுங்க, இது வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள்லாம் கிடையாது, இது ரொம்பவே சீரியஸான விஷயம், நான் இங்க சும்மா இருக்கிற ஒரு நேரமும் இன்னொரு ஏதோ ஒரு பொண்ணு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டத்தில் இருக்குமோன்ற மாதிரி பயமாவே இருக்குதுடா, என்னால் அப்படி இருக்க முடியாது, நம்ம எப்படியாவது போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அவனை போய் பிடிக்கணும், சரியா, நம்ம அதுக்கான வேலை எல்லாமே
ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னொன்னு பண்றாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்றதுக்காக நிறைய ஹார்மர்லாம் வாங்குறாங்க. மறுபடியும் அவனோட உடம்புல கத்தி குத்துலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வாங்கிக்கிறானுங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவனுங்க என்ன பிளான் பண்றானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கை தேடி ஒரு மாலுக்கு போகும்போது அங்க பார்க்கிங்ல ஒரு வண்டியோட நம்பரை நோட் பண்ணிருப்பான்ல, அந்த வண்டிக்குள்ள தான் அந்த ஜாக்கும் ஒருத்தங்கிட்ட டீல்லாம் போட்டிருப்பான். இந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கார் நம்பரை இப்போ அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அது யாரோட பேர்ல இருக்கு அவனோட அட்ரஸ் எல்லாமே கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லும்போது அவன் அவனோட அண்ணன் கிட்ட போய் சொல்றான். உடனே அவங்களும் அதை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அவனோட வீடு அட்ரஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்புறம் இவனுங்க 4 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் அவனோட வீட்டுக்கு போறானுங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லாக் போட்டுருக்குது. அதை ஓபன் பண்றதுக்காக இந்த ஃப்ரெண்டு காரனும் ஏதோ கரண்ட் டிவைஸ் எல்லாம் வச்சு பண்றான். பார்த்தா அது வெடிக்குது. டே என்னடா பண்ற, உனக்கு ஓபன் பண்ண தெரியுமா இல்லையாடா அப்படின்னு கேட்கும்போது இல்லடா யூடியூப்ல இப்படிதான் பண்ண மாதிரி போட்டானுங்க, ஆனா இப்போ வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்னது யூடியூப்ல பாத்துட்டு இருந்தியா, போடா பரதேசி வாடா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் ஓட ட்ரை பண்ணும்போது உள்ள இருந்து டோரை ஓபன் பண்ணி அவனே வெளியே வந்துட்டு என்ன இது சத்தம் போட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லாக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுங்க 4 பேரும் இதை பார்த்துட்டு டே வெளியே வந்துட்டான்டா அவனை உள்ள தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை உள்ள இழுத்துட்டு போயிட்டு அவனை ஒரு சேர்லையும் கட்டி போட்டு அவனோட வாயி அவனோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டானுங்க. டேய் பண்ணாட உண்மையை சொல்லு, அன்னைக்கு கார்ல உன் கூட தான் உள்ள உட்காந்து அவன் பேசிட்டு இருந்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அவனை ஃபாலோ பண்ணி வரும்போது அவன் பார்க்கிங்க்கு தான் அன்னைக்கு வந்தான். ஸோ அன்னைக்கு அந்த இடத்துல சந்தேகமா இருந்த ஒரு கார் உண்டு மட்டும்தான். சரி சொல்லு எங்க இப்ப அந்த ஜாக் இருக்கான், அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவனே எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஹேக் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் பாத்தீங்கன்னா அவன் அண்ணன் கிட்ட சொல்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது முழுக்க சின்ன குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான். இது எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி அது மூலமா காசு சம்பாதிக்கிற ஒரு பரதேசி நாயிடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கோவப்பட்டு நம்ம ஹீரோவும் போட்டு அடிக்கிறான். நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், நான் இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா, உண்மையை சொல்லு இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது இவன் ரொம்ப கோவப்படுற மாதிரி தெரியுது. உடனே அவனோட ஃப்ரெண்டு தான் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனோட கண்ணிலேயே போயிட்டு அந்த டிவைஸ் குத்திருது. உடனே பாத்தீங்கன்னா அவன் கத்துறான். பயங்கரமா கத்துறத பார்த்துட்டு அவனோட வாயில பஞ்செல்லாம் போட்டு அடைக்கிறானுங்க. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்த ஒருத்தனே சரி ஓகே இங்க பாரு உன்னோட கண்ணை பாத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஆபரேஷன் பண்ணலைன்னா உன் கண்ணை எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும், அதனால இப்போ அந்த ஜாக் எங்க இருக்கான்னு சொல்லி நான் அவனுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா லாஸ்டா என்னோட கிரெடிட் கார்டை நான் அவன்கிட்ட கொடுத்தேன், அது மூலமா அவன் எங்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் பாத்தீங்கன்னா உடனே அவனோட போனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த கிரெடிட் கார்டு மூலமா அவன் எங்க இருந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிருக்கான் அந்த ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கண்டுபிடிக்கிறானுங்க. உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கூட கால் பண்ணாம அவனை அப்படியே விட்டுட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறானுங்க. சோ இப்போ அந்த ஜாக்கை பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவுக்கு இவனுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்துட்டு டே எங்க போற அப்படின்னு கேட்கும்போது பா இங்கதான் பாச்சுமா வெளியில நான் அவனை பிடிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது மறுபடியும் பிடிக்கிறதுக்கு போறியா, டே நீ முன்னாடியே போனதுனால தான்டா பெரிய ஆபத்து வந்துச்சு, இப்போ போவாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரூம்ல இருக்க சொல்லிட்டு கொஞ்சம் அவனோட அப்பா கிட்ட எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான். அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கப்பா, என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுப்பா, அந்த பரதேசி நாயை எப்படியாவது கைது பண்ணி ஆகணும்ப்பா, இல்லைன்னா எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், இப்போ ஏதாவது அவன் ஒரு குழந்தைகிட்ட தப்பா நடந்துட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரியே தோணிட்டு இருக்குது. அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எத்தனை குழந்தைங்க நான் வந்து காப்பாத்துவேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, நான் இப்ப போகணும்பா, அவனை பிடிக்கணும்பா, ப்ளீஸ்பா என்ன அனுமதிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவரும் ஒரு மாதிரி எமோஷனலா அழுதுகிட்டே சரி ஓகே உனக்கு எதுவுமே ஆகாம பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் இவனுக்கு 4 பேருமே போயிட்டு அந்த ஜாக் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போறானுங்க. அங்க போயிட்டு அங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லார்ட்டையுமே அந்த ஜாக்கோட போட்டோ காட்டி இவனை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்டே இருக்கானுங்க. ஆனா யாருமே வந்து சரியா ஆன்சரே பண்ண மாட்டாங்க. இல்ல நாங்க பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒருத்தனோட மெசேஜை பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. அவனோட கிரெடிட் கார்டு தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுல நிறைய நூடுல்ஸ் வந்து கடைசியா அவன் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் ஒரு மெசேஜ். ஸோ அந்த மாதிரி நிறைய நூடுல்ஸ் பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வெளியில இருக்குது. ஸோ இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவனும் உள்ள வந்து பாக்குறான் அவனுங்க இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உள்ளதான் இருக்கானுங்க. அந்த ஜாக் மட்டும் கிடையாது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கானுங்க. சரி ஓகேடா நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் சேஃபா இப்போ காருக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களும் சரி ஓகேடா உனக்கு எதுவும் ஆகாம பத்திரமா இரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கார் கிட்ட போறானுங்க. அங்க அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்றவன் இருப்பான்ல அவன் மூலமா அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு அப்படியே அங்க என்ன நடக்குது அப்படின்றத இவங்க இங்க இருந்தே பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்க நிறைய பானை இருக்கும், அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சு எல்லாருக்கூடயும் பயங்கரமா ஃபைட் பண்றான். அப்போ அதுல பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கத்தியை வச்சு நம்ம ஹீரோவோட வயித்திலே குத்திட்டான். ஐயோ அவனோட வயித்திலே இறங்கிடுச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அவன் தான் இப்போ ஹார்மர்லாம் போட்டிருக்கான்ல அதனால அந்த அளவுக்கு ஈஸியா உள்ள எதுவுமே இறங்காது. அப்படியே பழிச்சு காட்டிட்டு அவனை தூக்கி போட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த இடத்துல மட்டையாகிட்டு அப்புறம் அந்த ஜாக் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரோன் வச்சிருக்கானுங்கல்ல அது மூலமா அவன் எங்க போறான் அப்படின்றத இவங்க கரெக்டா இவனுக்கு சொல்லிட்டே இருக்கிறானுங்க. அது மூலமா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஜாக் இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சோ இப்போ 2 பேருமே 1 vs 1 ஃபைட் போடுறானுங்க. இதுக்கு முன்னாடி வேணா நான் அவங்ககிட்ட தோத்துருக்கலாம்.
ஆனா இந்த டைம் தோக்கவே மாட்டேன், வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ஃபைட் ஓடுது ரெண்டு பேருக்கு நடுவுலையும். அப்போ அந்த ஜாக் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கறிக்கடையில இருந்து கத்தியெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவை குத்த வரும்போது அதுல இருந்து எப்படியும் நம்ம ஹீரோ தப்பிச்சு அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி இருந்தும் அவனோட ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கத்தி குத்து வாங்கிட்டான். ஒரு கடத்துக்கு மேல நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அப்படியே அவனை கீழே தள்ளிட்டு இவன் மேல உட்காந்து அவனோட மூஞ்சில அட்டி அட்டி நடிச்சிட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரோன்ல அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டே ஏதாவது ஒன்று பண்ணி அவனை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அப்படியே வேகமா நேரா அந்த ஜாக்கு கிட்ட அந்த ட்ரோனை கொண்டு போறான். சடனா பாத்தீங்கன்னா அவனோட கண்ணிலேயே போயிட்டு ஒரு ரெக்க அடிக்குது. அவனோட கண் அப்படியே அந்த இடத்துல கிழிஞ்சிருச்சு. அதனால அதை பிடிச்சிட்டு அவன் ஒரு பக்கம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த நேரத்தை பயன்படுத்தி அவனை போட்டு பொழந்து கட்டிட்டான். கடைசியா அவனை கைதும் பண்ணிட்டான். சோ எப்படியோ இவனுங்க 4 பேருமே கஷ்டப்பட்டது வீண் போல. அந்த பரதேசி ஜாக்கை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவனுங்க 4 பேருமே கௌரவிக்கிறதுக்காக ஒரு விருது கொடுக்குறானுங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்குது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஸ்டார்டிங்ல அவன் ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பான்ல, அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதாவது அவன் சந்தோஷமா இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பான். அதுலலாம் அவனுக்கு கிடைக்காத ஃபீல் இப்படி நம்ம ஒருத்தங்களை காப்பாத்துறது மூலமா கிடைக்குது. நான் ஏன் இதை கண்டினியூவா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெர்மனண்டா வேலைக்கு சேர்ந்துக்கிட்டான். அதுவும் இல்லாம இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு முன்னாள் குற்றவாளி எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம கிம் கிட்ட போயிட்டு வாங்க சார் நம்ம போய் அவனை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த மாதிரி அவனோட நல்ல வேலை கண்டினியூவா ஆகிற மாதிரி காட்டிட்டு அப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடய முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அவங்கள அடுத்த ஒரு நல்ல மூவில பாக்குறேன். பாய்.